நிகழ்தகவு. தூக்கில் தொங்கி தனது கணவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கதறிய மனைவி. அடுத்த சில நாட்களில் வெளியான அதிர்ச்சி வீடியோ. மனைவியும் மகள்களும் எலக்ட்ரீஷியனை கட்டையால் அடித்து சித்திரவதை செய்தது ஏன்? பின்னணி என்ன? காலை நேரம். மத்திய பிரதேசம் மொரேனாவில் உள்ளவங்க எல்லாரும் வழக்கம் போல ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. ஏரியாவே பரபரப்பாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் இருந்து அழுகை சத்தம் பலமாக கேட்க, இந்த வீட்டில் எப்போ பாரு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து நின்று இருக்கு. உடனே அங்கே இருந்தவங்க ஓடி போய் பார்த்தப்ப ஹரேந்திரா தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்காரு. தகவல் தெரிஞ்ச சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்ப, வழக்கமா நடக்கிற மாதிரி சண்டை வந்துச்சுன்னு அதுல கோவப்பட்டு ஹரேந்திரா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அழுதுருக்காங்க மனைவி. அதுக்கப்புறம் தற்கொலை வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஹரேந்திராவோட இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருக்கு. அப்பா இறந்து போன சோகத்துல இருந்த மகள்கள் தன்னோட அம்மாவை தங்களது வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் இறந்து போன ஹரேந்திராவை அவரோட மகள்களும் மனைவியும் சேர்ந்து சரமாரியா அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இணையத்துல வைரலாயிருக்கு. அதுல ஹரேந்திராவோட கால்களை மனைவி பிடிச்சுக்கிட்டும் மகள்கள் கட்டையால கொடூரமா தாக்குற மாதிரியும் இருந்திருக்கு. இதை பார்த்ததும் அதிர்ச்சியான ஹரேந்திராவோட உறவினர்கள் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அந்த வீடியோவை அடிப்படையா வச்சு அவரோட மனைவியையும் மகள்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து போலீஸ் விசாரிச்சப்பதான் ஹரேந்திராவோட மரணம் தற்கொலை இல்ல, வேற என்னமோ நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து மனைவி மகள்கள் கிட்ட காவலர்கள் துருவி விசாரணை பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு வந்தா ஹரேந்திரா தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி மகள்களை அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணதாகவும், கடந்த மார்ச் 1ஆம் தேதி தன்னோட 2 மகள்களுக்கும் ஒரே மேடையில ஹரேந்திரா கல்யாணமும் பண்ணி வச்சதாகவும் சொல்லப்படுது. மகள்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களும் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே கணவன் ஹரேந்திரா நம்மளை அடிச்சாலும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தன்னோட தாய் வீட்டுக்கு போறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க மனைவி. அப்போ மனைவி தாய் வீட்டுக்கு போக கூடாதுன்னு ஹரேந்திரா சண்டை போட்டு வீட்டுக்குள்ள தள்ளி கதவை பூட்டிட்டு வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த மனைவி கடைசியா தன்னோட மகள்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. அதை கேட்டதும் ஓடி வந்த மகள்கள் வீட்டு கதவை உடைச்சு உள்ள கண்ணெல்லாம் வீங்கியபடி உட்கார்ந்திருந்த தாய் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் தாய் ஒண்ணு விடாம சொல்லி கதறி இருக்காங்க. அதுக்கு பிறகு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஹரேந்திரா வீட்டோட கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து டென்ஷன் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனவரு மனைவி மகள்களை தகாத வார்த்தைகளால பேசி சண்டை போட்டிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த அதுக்கு மறுநாள் காலையில ஹரேந்திரா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஹரேந்திராவை மனைவியும் மகள்களும் ஒன்னா சேர்ந்து சரமாரியா தாக்கின வீடியோவும் வெளியாகி போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹரேந்திரா தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, இல்ல அவரோட டார்ச்சர் தாங்க முடியாம மனைவி மகள்களும் அடிச்சே கொலை பண்ணிட்டு தூக்குல தொங்க விட்டுருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு வர்றாங்க போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் ஹரேந்திரா எப்படி இறந்தாரு அப்படிங்கிறதுக்கான முழுமையான காரணம் தெரிய வரும். நிகழ்தகவு.